அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். மேல் மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் தனியார் மேலதிக வகுப்புகளை நடத்துவதை கட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சு சுற்றறிக்கை பாடசாலை ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை நேரங்களில் மாணவர்களிடம் மேலதிக வகுப்புக்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தனியார் வகுப்புகளில் கற்பிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலை நேரங்களுக்கு பின்னர் அல்லது வார இறுதி உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் வெவ்வேறு பகுதிகளில் வைத்து பணத்தை அறவிட்டு தங்களது பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்க்ஃபீஸ் எனப்படும் சீன கடற்படையின் மருத்துவ கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலானது இலங்கை மக்களுக்கு வைத்திய பரிசோதனை மற்றும் சிகிச்சை சேவைகளை வழங்குவதற்காக இன்று முதல் 27ஆம் தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இலங்கை கடற்படை மரபு ரீதியில் வரவேற்பு அளித்துள்ளது. மேலும் ஆர்க்ஃபீஸ் கப்பலின் ஊடான மருத்துவ சேவைகளில் இலங்கை கடற்படையின் மருத்துவத்துறையினரும் இணைந்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ கிளினிக்குகளை வழங்க உள்ளனர். அத்துடன் குறித்த கப்பல் எதிர்வரும் 28ஆம் தேதி கொழும்பிலிருந்து புறப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 54 ஆசனங்களை கொண்ட பேருந்தொன்றை இறக்குமதி செய்வதற்கு 1,70,00,000 ரூபாவுக்கும் அதிகமான தொகையை செலவிட வேண்டியுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள பேருந்து கட்டணத்தின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவது கடினமாகும். எனினும் தற்போதுள்ள பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என நாம் அரசாங்கத்தை கோரவில்லை. அதற்கு மாறாக இறக்குமதி செய்யப்படவுள்ள பேருந்துகளுக்கு வரி சலுகைகளை வழங்குமாறு தமது சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பில் 13வது திருத்த சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் அடுத்த வருட முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம். எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மேலும் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும். எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் இந்தியாவுடனான கூட்டு அறிக்கையில் தகவல் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் அவ்வாறு கலந்துரையாடுவதற்கான தேவை கிடையாது. அரசு என்ற வகையில் அரசமைப்பின் பிரகாரம் நாம் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். காலையில் நேற்றிரவு மர்ம நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பெத்துமல்லது லொக்கா என்ற நபர் கொல்லப்பட்டார். தடல பிரதேசத்தில் பெண்ணொருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். உயிரிழந்தவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் காலி மெலேகுட பகுதியைச் சேர்ந்த 5 கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாடளாவிய ரீதியில் 40,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் சீருடை அணிந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக 500க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் உத்தியோகத்தர்கள் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. களுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் கொல்லப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பயாவள காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். களுத்துறை கட்டுக்குருந்த ஜனச மாவட்டத்தில் வசிக்கும் பத்திரமுள்ள கிராமத்தைச் சேர்ந்த அமித் பிரியதர்ஷன் என்ற 36 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வீடு ஒன்றில் மர்மமான முறையில் ஒருவர் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை நடத்தியதில் வீட்டின் அறையில் தலைகீழாக சடலம் கிடந்துள்ளது. உயிரிழந்தவரின் மார்பு மற்றும் வயிற்றில் ஆழமான காயங்கள் காணப்பட்டதாக விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் சில பகுதிகளில் முட்டை விலை சடுதியாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன்படி முன்னர் 40 ரூபாய் தொடக்கம் 45 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். அதன்படி யாயில, கந்தானை, ராகம் உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று சனிக்கிழமை விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். ஹட்டனில் இருந்து பயணித்த குறித்த பஸ் ஹட்டன் மல்லியப்பவாடி வீட்டுக்கு அருகில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. பஸ்ஸில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாகவே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பஸ்ஸின் சாரதி, நடத்துனர் உட்பட பயணிகள் 53 பேர் காயமுற்ற நிலையில் டிக்கோயா மற்றும் வட்டவளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஹட்டனைச் சேர்ந்த 14 வயதுடைய பாடசாலை மாணவர், 68 வயதுடைய கண்டியைச் சேர்ந்த பெண் மற்றும் ஒரு பெண் என 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 10 பேர் கண்டி போதனா வைத்தியசாலைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் கடன் அபாய நிலை முந்தைய நிலையை விட வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாட்டின் வங்கி கட்டமைப்பு வேறு நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அதிகளவு நன்மைகளை பெறக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும். எனினும் இலங்கை இது தொடர்பான கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களின் தற்போதைய மதிப்பீடு நிலைமை போதுமானதல்ல. CCC+ என்ற மட்டத்தில் இருந்து குறைந்தது B+ என்ற மட்டத்துக்கு அது உயர்த்தப்பட வேண்டும். கடன் தரப்படுத்தல் மட்டத்தை மேலும் அதிகரிப்பது பொருளாதாரத்து பக்கபலமாக அமையும். இதற்காக அரசாங்க இலக்குடன் கூடிய பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்புவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று கடுகண்ணாவை பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த பேருந்து கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த போது வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 9 பேர் சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையே விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வீதி ஒழுங்குகளை மீறுபவர்கள், சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மோப்ப நாய்களை வைத்து வாகனங்களை சோதனையிட்டு வருகின்றனர். இலங்கை அண்மையில் அறிவித்த புதிய வரி நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியம் மறு ஆய்வு செய்யும் என்று அந்த நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குனர் யூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் இலங்கை தொடர்பான ஏற்பாட்டின் கீழ் 3வது மதிப்பாய்வில் சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களும் இலங்கை அதிகாரிகளும் பணியாளர் நிலை ஒப்பந்தத்தை எட்டியதாக அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். மதிப்பாய்வு முடிந்ததும் அவர்களது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அது அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கைக்கு $333 மில்லியன் கிடைக்கும் என்று கோசாக் கூறியுள்ளார். இதற்கிடையில் இலங்கையின் தனியார் வருமானத்தின் வரி அமைப்பில் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் அறிவித்துள்ளார். இந்த மாற்றங்களின்படி வரியில்லாத மாதாந்த வருமான வரம்பு 1,00,000 இருந்து 1,50,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு செப்டம்பர் வரையான தனது ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் பிரதிநிதிகளின் மருத்துவ உதவிக்கான தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக நடைமுறைகளின் கீழ் கையாளப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கையொன்றில் தெளிவுபடுத்தியுள்ளார். ஒரு கோரிக்கையை தவிர எந்த ஒரு தனிநபருக்கும் 1 மில்லியனுக்கு மேல் நிதி உதவி வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட பல குறிப்பிடத்தக்க விநியோகங்கள் அவர் வெளியிட்ட அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது.
அடுத்த வருடம் பிப்ரவரி 1 முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவுள்ள நிலையில் வாகனங்களின் விலை குறைய உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக்க, குறைந்த இயந்திர திறன் கொண்ட வாகனங்களே நாட்டுக்கு மிகவும் பொருத்தமானது. கொரோனா தொற்று நோயுடன் 2021 முதல் நாட்டுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அந்த நிலைமையுடன் நாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.